நீங்களும் ChatGPT யூஸ் பண்றீங்களா? அப்போ இத தெரிஞ்சுக்கோங்க. ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் பேரு ChatGPTய அன்இன்ஸ்டால் செஞ்சிருக்காங்க. அதுவும் வெறும் 24 ஹவர்ஸ்ல. இதோட அன்இன்ஸ்டால் ரேட் 295% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? காரணம் ஓப்பன் ஏஐ நிறுவனத்தோட சிஇஓ சாம் ஆல்ட்மன் அமெரிக்கா பாதுகாப்பு துறையான பென்டகன் கூட ஒரு பெரிய டீல்ல சைன் பண்ணியிருக்காரு. நம்மளோட டேட்டா அப்புறம் ஏஐ தொழில்நுட்பம் இந்த 2யும் ராணுவ பணிகளுக்காக பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தால தான் இந்த ஒரு அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய நியூஸ்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. சரி, ChatGPT வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கிளாட் ஏஐ பக்கம் போனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஆல்ரெடி அந்த கிளாட உருவாக்குன அந்த்ரோபிக் நிறுவனமும் ஏற்கனவே அந்த இன்டெலிஜென்ட் ஏஜென்சி கூட ஒரு ஒப்பந்தத்துல ரகசியமா சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இஞ்சி தின்ன குரங்கு கதையா எங்க போனாலும் நம்ம டேட்டாக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இப்போ வந்திருக்குது. இதுக்கு ஒரு தீர்வா பிளாக் செயின் தொழில்நுட்பம் ஏஐ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால நம்ம டேட்டா எங்க இருந்து வருது, எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாவே தெரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஏஐ நிறுவனம் ராணுவத்தோட கை கோக்குறது சரியா? உங்களோட தாட்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி மோர் அப்டேட்ஸ்க்கு என்னோட பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. See you.